நெஸ்லேன்ற ஸ்டாக் வந்து ப்ரைஸ் வந்து பயங்கரமாக கரெக்ஷன் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ப்ரைஸ் கரெக்ஷன் ஆன பிறகு இப்போ வந்து பிஇயும் பார்த்தீங்கன்னா 80க்கு மேலே தான் யூஸ்வலாகவே இருக்கும். அதுவும் வந்து அந்த லாஸ்ட் 5 இயர்ஸ் பிஇ ரேஞ்சுக்கு வந்திருக்கு. அண்ட் முக்கியமாக இப்போ அட்ராக்டிவ் பாயிண்ட் வந்து சேல்ஸ் க்ரோத் லாஸ்ட் 2 இயர்ஸில் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்றது தெரியுது. பிரிட்டானியா கம்பெனியும் ப்ரைஸ் அதிகமாக இருந்தாலும் லாங் டேர்ம் ப்ராஸ்பெக்ட் ரொம்பவே அதிகம். லாஸ்ட் 10 இயர்ஸில் இது வந்து ஒரு மிகப்பெரிய மல்டி பேக்கராகவும் இருந்திருக்கு பிரிட்டானியான்ற ஸ்டாக். ஸோ ஃபியூச்சருக்கு இது இவங்களோட பிளான்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் மார்க்கெட் as well as premium segment. Hindustan Unilever last 4 years-ஆவே சொல்லலாம். கோவிடுக்கு அப்புறத்துல இருந்து இப்போ வரைக்கும் அதே 2400 ரேஞ்ச்லேயே சுற்றிட்டு இருக்கு. நடுவில் 3000 ப்ளஸ் போச்சு, மறுபடியும் குறைஞ்சு டிமாண்ட்லாம் குறைஞ்சதுனால ஆட்டோமேட்டிக்காக சேல்ஸ் ட்ராப் டவுன் ஆனதுனால குறைஞ்சிருக்கு. அண்ட் லாஸ்ட் 3-4 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய அக்வசிஷன் பண்ணாங்க, நிறைய கம்பெனிஸை வாங்கி உள்ளே போட்டு அவங்க டாடா பிராண்டோட அவங்க செல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ரீட்டெயிலில் இந்த கம்பெனி ஆசெட்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் டீ காஃபி பிராண்டுன்றது தாண்டி பிவரேஜஸ் செக்மெண்ட்டை தாண்டி பல்சஸ்ல இருந்து கம்ப்ளீட் என்டையர் செக்மெண்ட் வந்து இவங்க டாடா. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் கணேசன் திரு, உங்கள் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட். மார்க்கெட் வந்து ரொம்ப வோலட்டைலாக இருக்குது. இப்போ நான் என்ட்ரி ஆக முடியுமா, லாங் டேர்முக்கு இப்போ ஸ்டாக்ஸ் ஃபைன் பண்ண முடியுமா அப்படின்றதும் நிறைய பேர் கேட்குறாங்க. ஆனால் ட்ரேடிங்கான ஆப்ஷன்ஸ் வந்து எல்லா நாளும் கிடைக்காது. அண்ட் இப்போ வந்து ட்ரேடிங்கான உகந்த டைமும் கிடையாது. அண்ட் ட்ரேடிங் பண்ணாதீங்கன்னு தான் நான் என்னோட வியூ பாயிண்ட் ஆல்வேஸ். ஸோ பட் இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வேல்யூவேஷன் அதிகமாக இருக்கும் போதும் சரி, இப்போயும் சரி, இப்போ வந்து நிறைய ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பெரிய ஸ்டாக்ஸ்லாம் இதெல்லாம் வந்து இப்போ வாங்கவே முடியாது அப்படின்னு பெரிய லெவலில் போனது. ப்ரைஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லை, வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேல்யூவேஷன்ஸ் குறைஞ்சிட்டே வருது. இன்னும் எவ்வளோ குறையும் தெரியாது. பட் அதை வந்து இனிமேல் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு 5 கம்பெனியை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வாட்ச் லிஸ்ட்டில் இருந்து எப்போல்லாம் உங்களுக்கு ஒரு ரேஞ்ச்குள்ளே வருது அப்படின்னு தெரியுதோ அதை வந்து நீங்கள் பை பண்ண ஆரம்பிக்கலாம். அண்ட் இது பியூர்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். இந்த ஸ்டாக்கை இன்னும் ஃபர்தர் அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னு யோசிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற 5 கம்பெனியுமே வந்து எஃப்எம்சிஜி செக்டார் பேஸ் பண்ணது. எஃப்எம்சிஜி பார்த்தீங்கன்னா கோவிடில் ஒரு நல்ல க்ரோத் இருந்தது. கோவிடுக்கு அப்புறம் 21க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய ரிட்டர்ன்ஸ் இல்லைன்னு சொல்லலாம். இப்போ சொல்கிற கம்பெனிஸ் எல்லாமே லாஸ்ட் 3 இயர்ஸாக ஒரு ரேஞ்சுக்குள்ளே ஏறி அதே மாதிரி இறங்கி இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் 3 இயர்ஸில் வந்து சேல்ஸ் க்ரோத் ஆனாலும் அவங்களால வந்து ப்ராஃபிட் காமிக்க முடியல. ஏன்னா ரா மெட்டீரியல் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ரெவென்யூ சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகி ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆனாலும் ப்ராஃபிட் மார்ஜின் பயங்கரமாக குறைஞ்சு லாஸ்ட் 3 இயர்ஸ் வந்து பெரிய ரிட்டர்ன்ஸ் இல்லாமல் இருக்குது. அதில் ஒரு சில கம்பெனிஸ் வந்து எனக்கு பிடிச்ச கம்பெனிஸ், ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ரொம்பவே அதிகம். பட் ஆனால் நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தால் இந்த மாதிரி ஸ்டாக்ஸை நோட் பண்ணிவிட்டு வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஸோ அப்படி வந்து ஃபர்ஸ்ட் கம்பெனி. அண்ட் அகைன் இதுதான் கான்ட்ராரியன் இன்வெஸ்டிங் சொல்லுவாங்க. மார்க்கெட்டுக்கு அகெயின்ஸ்டாக இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா வீக் கன்சம்ஷன் டிமாண்ட், இப்போ வந்து இந்த செக்டாரில் என்டர் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. யூஸ்வலாக ஸ்டாக் மார்க்கெட் அனலிஸ்ட்டோ இல்லைனா ஸ்டாக் மார்க்கெட் நியூஸில் பார்த்தீங்கன்னா அந்த டைம்லைனில் எது ஆக்டிவாக இருக்கோ இல்லை எது வந்து ஓரளவு க்ரோ ஆயிடுச்சோ அப்போ தான் வந்து அதை பேச ஆரம்பிப்பாங்க. ஐடி வந்து இப்போ வந்து பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு இன்ஃபோசிஸ் எல்லாம் சொன்னாங்க. பட் ஆனால் இன்ஃபோசிஸ் ஸ்டாக்ஸ் லாஸ்ட் 3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயரில் ஓரளவுக்கு கொஞ்சம் இன்க்ரிமெண்டல் க்ரோத்துன்னு தெரிஞ்சது ஸ்டாக் ப்ரைஸில். ஸோ அதே மாதிரி தான் வந்து டிசிஎஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை மிட் கேப் ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து அப்புறமா க்ரோ ஆக ஆரம்பிச்சது. இப்போ வந்து ஐடி ஸ்டாக்ஸ் ரிவைவலாக இருக்குது அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் 1 இயரில் ஒரு சிங்கிள் டிஜிட் ரிட்டர்ன்ஸ் இண்டெக்ஸில் கொடுத்துருக்கு. பட் ஸ்டில் யூஎஸில் அதுக்கான ப்ரிஃபரன்ஸ் வந்து இன்னும் வரலை அப்படின்றது தான் உண்மை. அதே மாதிரி தான் ப்ரைவேட் பேங்க்ஸாக இருக்கட்டும், ப்ரைவேட் பேங்க்ஸும் அதே நிலமையில தான் இருக்குது. கான்ட்ராரியானா இப்போ நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம். பட் இன்றைக்கி எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் வீக் கன்சம்ஷன் டிமாண்ட் அப்படின்னா விலை ஏறிடுச்சு, மக்கள் வாங்கும் சக்தி வந்து குறைஞ்சி போயிடுச்சு. அதனால் ஒரு பெரிய பேக்கெட் வாங்குகிற இடத்துல ஒரு சின்ன பேக்கெட் தான் சேல்ஸ் ஆகுது. அண்ட் ஈவன் அது வந்து ரொம்ப நாள் வச்சுருக்காங்க. ஏன்னா முக்கியமான ஐட்டம்ஸ்லாம் யூஸ்வலாக ரிசெஷன் டைம்லைனில் இது எவர் கிரீன் ஸ்டாக், இது எப்போவுமே வாங்கலாம், இப்போ தைரியமாக வாங்கலாம்னு சொல்லுவாங்க. பட் இப்போ இருக்கிற டைம்லைன் இப்போ தான் ரிசெஷன் என்டர் ஆக போகுது, இல்லைனா ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு, இந்தியன் எக்கனாமி ஸ்லோ டவுன் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். இந்த டைம்லைனில் இந்த ஸ்டாக்ஸ் இப்போ வாங்கினீங்கன்னா மேபி இன்னும் சேல்ஸ் க்ரோத் இல்லை, மேபி இன்னொரு 3 to 6 months வந்து பெரிய ரிட்டர்ன்ஸ் இல்லாமல் இருக்கலாம். பட் நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வைக்கிறதுக்கு சரியான டைம்லைன் சொல்லலாம். ஏன்னா இந்த ஸ்டாக்ஸ் எவ்வளோ நாள் இங்கேயே இருக்கணும்னு நமக்கு தெரியாது. ஏன்னா கன்சிஸ்டண்ட்டாக க்ரோத் கொடுத்த கம்பெனி, வேல்யூவேஷன்ஸ் வந்து லாஸ்ட் 5+ இயராக அதிகமாகவே இருந்தது. சில இப்போ பேச போகிற கம்பெனிஸில் சில லாஸ்ட் 10 இயர்ஸாக சில கம்பெனிஸ் வந்து வேல்யூவேஷன் அதிகமாகவே இருந்திருக்கு. பட் அதுவும் ஒரு டைம்லைன் வரும், கீழே வரும், அப்போ நீங்கள் என்டர் ஆகிறதுக்கு டைம் கிடைக்கும்ன்றது தான் இப்போது இந்த கம்பெனி உணர்த்துற விஷயம். சரி, ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா நெஸ்லே பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாம் தெரியும். நமக்கு அந்த மேகியில் இருந்து
அண்ட் கிட்ஸோட மில்க் ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே வந்து நெஸ்லே தான் நம்பர் 1. கிட்கேட்டாக இருக்கட்டும், இவங்க இருக்கிற ஃபீல்ட்ஸில் மேக்ஸிமம் இவங்க நம்பர் 1ல இருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நெஸ்லேன்ற ஸ்டாக் வந்து ப்ரைஸ் வந்து பயங்கரமாக கரெக்ஷன் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ப்ரைஸ் கரெக்ஷன் ஆன பிறகு இப்போ வந்து பிஇயும் பார்த்தீங்கன்னா 80க்கு மேலே தான் யூஸ்வலாகவே இருக்கும். அதுவும் வந்து அந்த லாஸ்ட் 5 இயர்ஸ் பிஇ ரேஞ்சுக்கு வந்திருக்கு. அண்ட் முக்கியமாக இப்போ அட்ராக்டிவ் பாயிண்ட் வந்து சேல்ஸ் க்ரோத் லாஸ்ட் 2 இயர்ஸில் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்றது தெரியுது. ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இபிஎஸ் மார்ஜின் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இந்த காரணங்களுக்காக நெஸ்லே ஸ்டாக்கை நீங்கள் பார்க்கலாம். ஸோ நெஸ்லே ஸ்டாக்கு ஃபியூச்சருக்காக நீங்கள் ஃபர்தர் அனலைஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னு பார்க்கலாம். இந்த ஸ்டாக் ப்ரைஸும் வந்து அட்ராக்டிவ் பாயிண்டில் இருக்குதுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பிரிட்டானியாவோட ஸ்டாக் ப்ரைஸ் 4885 4800 ப்ளஸ் இருக்குது. இது வந்து ஒரு டைமில் 5000க்கு மேலே போய் கன்சம்ஷன் டிமாண்ட் ரொம்ப குறைஞ்சிருச்சு. இந்த ஸ்டாக் இந்த மார்ஜின்ஸும் பயங்கரமாக அடி வாங்கிருச்சுன்னு லாஸ்ட் 2 குவார்ட்டர்ஸில் ஸ்டாக் ப்ரைஸ் ஓரளவுக்கு பயங்கரமாக டிக்ளைன் ஆயிருக்கு. அக்டோபர்லேருந்தே நல்ல டிக்ளைன் ஆயிருக்குன்னு சொல்லலாம். இப்போ டிசம்பர் ரிசல்ட்ஸை பொறுத்து தான் ஸ்டாக் ப்ரைஸோட ரிவைவல் இருக்கும். இவங்களோட பிஇயும் லாஸ்ட் 1 இயராக ஒரு ரேஞ்ச் பவுண்டடாக அந்த லாஸ்ட் 5 இயர்ஸ் ஆவரேஜ் பிஇ லெவல்லே இருக்குன்னு சொல்லலாம். அதனால் பிரிட்டானியா கம்பெனியும் ப்ரைஸ் அதிகமாக இருந்தாலும் லாங் டேர்ம் ப்ராஸ்பெக்ட் ரொம்பவே அதிகம். லாஸ்ட் 10 இயர்ஸில் இது வந்து ஒரு மிகப்பெரிய மல்டி பேக்கராகவும் இருந்திருக்கு. பிரிட்டானியான்ற ஸ்டாக் ஆஸ் அ கம்பெனி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மல்டி பேக்கர். ஸோ ஃபியூச்சருக்கு இது இவங்களோட பிளான்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் மார்க்கெட் அஸ் வெல் அஸ் ப்ரீமியம் செக்மெண்ட், பிஸ்கெட்ஸில் இருந்து ப்ரீமியம் பிஸ்கெட் செக்மெண்ட்டையும் இவங்க மூவ் ஆகுறாங்க. அப்படின்னும் போது கேக்ஸ் அண்ட் பேக்ஸும் வந்து புதுசாக இவங்க லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவுமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த செக்மெண்ட்ஸ்லாம் இன்னும் நல்லா போகிறதுனால ஃபியூச்சரில் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ பிரிட்டானியாவும் நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் தாராளமாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து யுனைடெட் ப்ரூவரிஸ். இது வந்து நமக்கு தெரியும் ப்ரூவரியில், அதாவது பியர் செக்மெண்ட்டில் கிங்ஃபிஷர் ஆசச் அவங்களோட எல்லா பிராண்ட்ஸும் கிங்ஃபிஷரோட நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அது பார்த்திங்கன்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட 54% மார்க்கெட் ஷேர் உள்ள கம்பெனி. அண்ட் விஜய் மல்லையா இருந்து வெளியில் போய் அந்த இஷ்யூஸ்லாம் ஓரளவுக்கு சார்ட் அவுட் ஆகி கடன் அதிகமாக இருந்தது, அதையுமே வந்து பயங்கரமாக குறைச்சிருக்காங்க லாஸ்ட் 2-3 இயர்ஸில். இப்போ வந்து கடன் வந்து மிகப்பெரிய கடன் ரொம்பவே குறைஞ்சி போய் ஸ்டாக் வந்து அட்ராக்டிவாக மாறிடுச்சு லாஸ்ட் 1 to 2 இயர்ஸில் சொல்லலாம். ஸோ அண்ட் இபிஎஸ் க்ரோத்தும் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. புது மார்க்கெட்ஸ் என்டர் ஆக போகிறாங்க. அண்ட் ஆஸ் வெல் அஸ் பியர் செக்மெண்ட்ன்றது இந்தியாவில் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அதாவது ஆல்கஹால் ஆசச் ஓவராலாக பார்த்தீங்கன்னா கன்சம்ஷன் அதிகமாகிற டைம்லைனில் தான் இந்த ஆல்கஹால் மாதிரியான ப்ராடக்ட்ஸோட க்ரோத்தும் நல்லாவே இருக்கும். ஸோ இப்போதுலேருந்து நெக்ஸ்ட்டு 5+ இயருக்கு ரொம்பவே நல்ல கம்பெனி. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா யுனைடெட் ப்ரூவரிஸும் ஒரு அட்ராக்டிவ் ப்ரொபோசிஷனில் இருக்குதுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கம்பெனி நம்ம பார்க்க போகிறது வந்து டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ். இப்போ 960 rupees இருக்குது. இதுவுமே வந்து ஒரு டைம்ல நல்ல அக்ரெசிவ் க்ரோத்து அப்படின்னு ஏறிட்டே போச்சு. இப்போது ஒரு மாடரேட்டாக குறைஞ்சிருக்கு கன்சம்ஷன் டிமாண்ட் குறைஞ்சதில். அண்ட் லாஸ்ட் 3-4 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய அக்வசிஷன் பண்ணாங்க. நிறைய கம்பெனிஸை வாங்கி உள்ளே போட்டு அவங்க டாடா பிராண்டோட அவங்க செல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ரீட்டெயிலில் இந்த கம்பெனி ஆசட்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் டீ காஃபி பிராண்டுன்றதை தாண்டி பிவரேஜஸ் செக்மெண்ட்டை தாண்டி பல்சஸில் இருந்து கம்ப்ளீட் என்டையர் செக்மெண்ட் வந்து இவங்க டாட்டா வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஈவன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சோல்ஃபுல், கெலாக்ஸ்க்கு ஆல்டர்னேட்டிவ் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லைன்றது மாதிரி இருந்தது. இப்போது சோல்ஃபுல் அப்படின்ற பிராண்டு மூலமாக இவங்க வந்து கிட்டத்தட்ட அந்த கெலாக்ஸோட ப்ராடக்ட்ஸ் அப்படியே ரெப்ளிகா பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. மில்லட் பேஸ்டு இருக்கிறதுனால ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. இவங்களோட கம்ப்ளீட் ரேஞ்சே பார்த்தீங்கன்னா ஹெல்த்துக்கான ஃபோக்கஸ்டோடு இருக்கிறதுனால இந்த கம்பெனியோட க்ரோத்தும் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படின்றது தான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. இப்போ இந்த ஸ்டாக் ப்ரைஸும் வந்து அட்ராக்டிவ் பாயிண்டில் வந்திருக்கு. ரொம்பவே அதிக பிஇ அப்படின்ற ரேஞ்சில் இருந்து இப்போது அட்ராக்டிவ் பாயிண்டில் இருக்குது. ஸோ லாங் டேர்ம் க்ரோத்துக்கு இந்த ஸ்டாக்கும் இன்னும் அனலைஸ் பண்ணிவிட்டு வாங்குறதுக்கு யோசிக்கலாம். ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது வந்து இந்துஸ்தான் யூனிலீவர். லாஸ்ட் 4 இயர்ஸாகவே சொல்லலாம். கோவிடுக்கு அப்புறத்துலேருந்து இப்போ வரைக்கும் அதே 2400 ரேஞ்சிலேயே சுற்றிட்டு இருக்கு. நடுவில் 3000+ போச்சு, மறுபடியும் குறைஞ்சி டிமாண்ட்லாம் குறைஞ்சதுனால ஆட்டோமேட்டிக்காக சேல்ஸ் ட்ராப் டவுன் ஆனதுனால குறைஞ்சிருக்கு. ஸோ லாஸ்ட் 1 இயர் சேல்ஸுமே ரொம்ப பெரிய க்ரோத் இல்லை. பட் ஆனால் கம்பெனி வந்து ஒரு கன்சால்டேஷன் ஃபேஸில் இருக்குது. இருக்கிற ப்ராடக்ட்ஸை கன்சால்டேட் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் க்ரோத்துக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் லேட்டஸ்ட் நியூஸ். ஸோ இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ரொம்பவே அட்ராக்டிவ். ஏன்னா இந்த வேல்யூவேஷன்லாம் அதிகம். ஏன்னா இந்த கம்பெனிலாம் வந்து கன்சிஸ்டன்ட் க்ரோத் எந்த டைம்லைனாக இருந்தாலும் இவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து எல்லா வீட்லையும் இருக்குது. இது வாங்கிட்டே இருப்பாங்கன்றது போய் இப்போ வந்து வேல்யூவேஷன் வாங்குகிற நிலைமையில் இருக்குது அப்படின்றது தான் உண்மை. ஸோ இன்றைக்கி பார்த்த 5 கம்பெனியுமே சரி, நெஸ்லே, பிரிட்டானியா, HUL, யுனைடெட் ப்ரூவரிஸ் as well as டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ், இந்த 5 கம்பெனியுமே வந்து இன்றைக்கி சொன்னது வந்து முக்கியமான பாயிண்ட்டு பிஇ லெவல் வந்து
அட்ராக்டிவ் பாயிண்ட், அவங்களோட லாங் டேர்ம் 5 இயர்ஸ் பிஇ லெவலுக்கு கீழே வந்திருக்கு. சிலது நெஸ்லே மாதிரியான கம்பெனிஸ் ரொம்பவே கீழே வந்திருக்கு. இது ஃப்யூச்சருக்கு நீங்கள் பை பண்ணுற ரேஞ்சில் இருக்குன்னு சொல்லலாம். இது இப்போவே வாங்கணும்னு அவசியம் இல்லை. இன்னொரு 3 மந்த்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வோலட்டைலாக இருக்க தான் போகுது. என்னைக்காவது மார்க்கெட் கரெக்ஷன் நல்ல கரெக்ஷன் ஆச்சுன்னா அப்போ வந்து வாங்குறதுக்கு இந்த மாதிரி ஸ்டாக்ஸை இப்போத்துலேருந்து அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் அந்த டைம்லைன் நல்ல மார்க்கெட் கிராஷ் வந்துருச்சு அப்படின்னா அப்போது இந்த மாதிரி ஸ்டாக்ஸை இன்னமும் சீப்பாக வாங்குறதுக்கான என்ட்ரி பாயிண்ட் கிடைக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்தது எதுவுமே வந்து ரெக்கமெண்டேஷன் கிடையாது. அகெயின் ரிப்பீட்டடாக சொல்கிறேன், அனலைஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டாக்ஸை வாங்குறதுக்கான நல்ல டைம்னு சொல்லலாம். ஃப்யூச்சர் க்ரோத்துக்காக இப்போவே ஸ்டாக் மார்க்கெட் அனலைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த எஃப்எம்சிஜி செக்டரில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.